பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவன் கோயில் அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ராடன் டீல் போட வந்தோம். ராடன் டீல் பாசிபிள் இல்லை, தண்ணி கலக்கு, காற்று அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ரத்த பூச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். தெரியுதுங்களா? தெரியுதானே? உள்ள பாருங்க, இதுதான் ரத்த பூச்சி. சேத்துல எடுக்கிறது ஒரு ரகம், இதே மாதிரி கடற்கரை மண்ணில் எடுக்கிறது ஒரு ரகம். அதுதான் நம்ம பிடிச்சி இன்னைக்கு வந்து பீச்சு தோண்டி மாதிரி போட்டு மீன் பிடிக்க போகிறோம். அதை எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம எப்படின்னா இந்த மாதிரி ஒரு மீன் ஏதாவது வச்சுக்கிறணும். இதை வந்து தண்ணி ஒரு இதில் துணியில் கட்டி அப்படி தொளிப்பாங்க, தொளிச்சு எடுப்பாங்க. இது நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா இதில் அப்படியே வரும், இல்லை வரும் இதில் மண்டையை வளர்ப்போம், பளபளன்னு வாயை வளர்ப்போம். தாத்தா வராமல் ஃபுல்லாகவே அந்த பூச்சி தான். நம்ம பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த இடத்த பிடிக்கணும். அந்த மண்டை பூச்சி மாதிரி இருக்கும், எதில் தொட்டாலும் அத்து பிடிங்கி விழுந்துடும். எவ்வளோ நீளம் இருக்குது அப்படிங்கிறத பாரு, நல்ல லென்த்தாகவே இருக்கும். இதை தான் எடுத்து எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த அலை வந்துட்டு போகும்போது தான் அதை பிடிக்க முடியுது. நாங்களுமே இதை யாருக்குன்னே எடுத்திருக்கோம், முதல்ல எடுத்திருக்கோம், வருஷக்கணக்காயிட்டு இப்போதான் எடுக்கும். அந்த கவனத்தை கொண்டு போறதுக்கு அலை வந்துருது. பிடிச்சிட்டேன், உள்ள பிடிச்சிட்டேன். இப்போ உருவணும்னா அத்துரும். வருது பாரு, பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க. இப்படிதான் எடுக்கணும். இது ஆனால் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், கொஞ்சம் லென்த்தாக போகும். இந்த புழு பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறதுமே பெருசுனா அந்த புழு பிடிக்கிறதுமே பெரிய டாஸ்க்கு தான். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நிறைய மொக்க வாங்குறது இருக்கும். இப்போ ஒரு 2 தடவை நம்ம பிடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா 3ஆவது தடவை கட்டாய மாட்டோம். தொடர்ச்சியாக ட்ரை பண்ணணும். அது எப்படி பிடிக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மீனை வந்து இப்படி எடுத்துட்டு இருக்கோம். லேசாக மண்ணுக்கு அமைக்க அப்படியே ஒரு பொத்து தண்ணிக்குள்ள தெரியாது அப்படிங்கிறதுக்காக அந்த காட்சி இப்படி காட்டுறேன். இப்படி பொத்து அப்படி நைஸாக நச்சுக்கு எப்படி தூக்கணும் அப்படின்னா உருவி வந்துடும். அவ்வளோதான் மெத்தேடு. அதே தான் நான் பண்ண போகிறேன். நம்ம உருவி இருக்கோம். ஒரு 2-3 ஷாட்டு மிஸ் ஆகிட்டு இந்த ஒரு இது தண்ணிக்குள்ளே போட்டுச்சிக்கலாம், மண்ணுக்குள்ளேயும் போட்டுச்சிக்கலாம். அதனால் வந்துட்டு போட்டு இப்போ பாருங்கள். ஆனால் கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கோப்படாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பிடிச்சிட்டேன். வருமா அப்படிங்கிறத சந்தேகம். இப்போ கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கேன்பா. பாருங்க, இப்போ எடுக்கிறேன். பாருங்க, வர எதுக்காக இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா வேகமாக இழுத்தோம்னா அத்துரும். நல்ல செய்யும். டக்குன்னு இழுத்தோம்னா இந்த பூச்சி எப்படின்னா அப்படி டப்புன்னு 2 துண்டு அத்துரும். அதனால தான் நம்ம வந்து அந்த மெதுவாக எடுக்க வேண்டியிருக்கு. அந்த அலை வரும்போது கரெக்டாக ஒரு தான் வருது, இல்லைன்னா அத்து போயிடுது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மீன் பிடிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கடற்கரையிலே நீங்கள் புழு எடுத்து மீன் பிடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் பிடிக்கிற காட்சியில் நம்ம பார்த்துருவோம். எவ்வளோ புழு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு புழு பிடிச்சி போகிற காட்டுறேன். சரிங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். நாங்கள் புழு பிடிச்சிட்டோம். இந்த பாருங்க எவ்வளோ பிடிச்சிக்கோ. இதுதான் இந்த ரத்த பூச்சி. சரிங்களா? தண்ணி ரத்தமாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இல்லை இது சேத்துல இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். இவ்வளோ எதுக்கிட்டா பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாம் தேவைப்படும்ல. நான் மீன் கடிக்க ஆரம்பிச்சா குறிச்சு எடுத்துகிட்டு போயிடும். அதனால் இப்போ நம்ம நினச்சி போகிறோம்னா கொஞ்சம் மண் அள்ளி போட போகிறோம். இதுக்குள்ள மண் அள்ளி போட்டு ஸ்பாட்டுக்கு போய் மீன் பிடிக்க போகிறோம். எடுக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். ரைட், என்ன ஸ்பாட்டில் போய் மீட் பண்ணுவோம். மொதல் மீன் எது? மொதல் மீன். இந்த மொதல் மீன் கிடையாது, அங்கே பிடிச்சி போட்டிருக்கோம். வீடியோ செல்லு எடுத்ததுக்கப்புறம் மொதல் மீன் ரத்த பூச்சி எடுத்துட்டு அப்புறம் வந்து ஒவ்வொரு இடமா போட்டோம். இப்போ தான் அந்த இடத்துல மாட்ட ஆரம்பிச்சிருக்கு. நல்ல சைஸு.
ஓகே இந்த சைஸு பொட்டுக்கிளி தான் அந்த அதில் மீன் அதை காட்டினேன், குருவிலே காட்டினேன். இதாக நாங்கள் பிடிச்சி போட்டிருக்கோம். என்ன பாருங்கள், இதுக்கு இதில் ரத்த பூச்சியில் பிடிச்ச மீன் தான். அது போக இன்னும் பார்த்தீங்களா ஃபுல்லாக பொட்டுக்கிளி. இது ஒன்று மட்டும் குருவலை மாட்டி இருந்தது இந்த இருக்குறங்க. பாருங்க, சின்ன முள் தான் போட்டிருக்கேன். சின்ன முள் போட்டு ரத்த பச்சை கொறுத்து இதில் கட் பண்ணிடுவோம். அதுக்காக அவ்வளோதான். ஏன்னா இது வந்து மண்புழு கொறுக்கிற மெத்தட் தான். மண்புழு கொறுக்கிற மெத்தட் தான். அவளை போட்டுட்டு அதே விஷயம் போட்டுமா இந்த ஃப்ளோட் அப்படியே பார்ப்போம். பாருங்க, எங்கள் அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிக்காரு பாருங்க, நல்லா கட்டின மீன். கண்ணு எப்படி உருட்டுது பாருங்க. கண்ணை உருட்டுதுன்ட்டு கவுட்டியில் போட்டு ஏற்றிருப்பியனே. இது எதுக்காக நாங்கள் காட்டுறோம் அப்படின்னா, அந்த ரத்த பூச்சியில் நல்லா ரிசல்ட் இருக்கேன். பிஞ்சு விழுந்துடாம தொடுக்கில் தான் இருக்குது. 2 ராடை கையில் கொடுத்துட்டோமா, அதனால் கொஞ்சம் சிரமப்படுறாரு. நாங்கள் 2 பேருமே போட்டுக்கிருந்தோம். ஆமாம், சரி சைஸாக அடிச்சிருக்கு. சரி, இவன் தண்ணிக்குள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன். சரி, நீ வெளியே கரை ஏற்றிருண்ணே, வெளியே தூக்கி போய் அங்கிட்டு போடு, அதில் கடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மீன் பேரும் பன்னிச்சத்தை தான். நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். இது வந்து எப்படின்னா எலாத்தி மாதிரியே இருக்கும். கிளாத்தி இருக்குல்ல, கிளாத்தி மீன் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. சரி, அடுத்து போட்டுட்ருக்காரு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். பாருங்க, அடுத்து ஒன்று தூக்கிட்டாரு பாருங்க, அதே பன்னிச்சத்து தான். இது கலரை பாருங்க, அது கருப்பு கலரில் பார்த்தீங்கல்ல, இது என்ன கலரில் இருக்கு பாருங்க. அழகா இருக்கு, நல்லா ஓ, சிலேபி மாதிரி இருக்கு பாத்தியானே. உனக்கு எப்படி தெரியுது தோற்றம்? அழகா இருக்கு, சிலேபி மாதிரியே தெரியுது இல்லை? எனக்கு பார்க்க சிலேபி மாதிரி தெரியுது. இப்போ எந்த ராடில் பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஆமாம், அதாவது புழு கொடுத்துட்டு கையில் கொடுத்துட்டு நவுண்டு இருந்தேன். செல்லை ஆஃப் பண்ணிட்டு நவுல் இருக்கும்னா அடுத்த ஒரு அடி அடிச்சிடாரு. சரி, ரைட்டு, அதே இன்னைக்கு போனேங்கிட்டு ஏந்துனே. இன்னைக்கு அண்ணன் காட்டில் தான் மழை, வறுவலுக்கு தேறிக்கிட்டு இருக்குங்கோ. ரைட்டு, இந்தா வாங்கிக்கோ ஓடு. எங்கள் அண்ணன் வந்து ராடில் பாறை பிடிச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அறைய பார்த்தீங்களா, ஒரே பன்னி சத்தை, பொட்டுக்கீழி, குருவலை அப்படின்னு நொறுக்கு நீங்கள் அண்ணன் நொறுக்கிட்டு இருக்கான். என்னன்னு தெரில. அறைய பூரி சொல்லிக்கிட்டு தானே பொட்டுக்கிளி சொன்னல, இந்த பொட்டுக்கிளி அறைய பற்றியில. ஏன்னா எங்களுக்கு வழி இல்லை, ஏன்னா எங்கேயுமே கடி கிடையாது நண்பா. உண்மையிலே நான் இது எதுக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னா, இந்த ரத்த பூச்சை எடுத்து இதை மீன் பிடிக்கிற காட்சியை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு விடுறேன். எல்லாராலையும் ராடு போட முடியாது. ஒரு நண்பர்களும் சின்ன குச்சி ஒரு டைம் பாஸுக்கு அங்கே பாருங்கள் கேட்ச கடியில். ஏன்னா மீன் இல்லாத பட்சத்துக்கு நாங்கள் பொறிக்க கிடக்கும். பொண்ணு ஆள் தான் கிடப்பான், எங்கே போயிடுவான். ஏன்னா இல்லாத பட்சத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த சின்ன மீன்கள்லாம் நாங்கள் தேட மாட்டோம். உங்களுக்கே தெரியும், இந்த பண்டாரி மீன் ஒரு 200 300 அடித்தாலே நாங்கள் உள்ளே விட்டு வந்துடுவோம். ஒரு 1/2 கிலோ வந்தால் நல்லா இருக்காதா அப்படின்ட்டு. ஒரு மீன் 2 மீன் பிடிச்சாலும் விட்டுட்டு போயிடுவோம். இன்னைக்கு கறிக்கு தேவை, நமக்கு தேவை இருக்குது, அதனால் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, அண்ணன் 2 பன்னிச்சத்தை பிடிச்சாரு, நல்லா கலராக. அதை காட்சியை காட்ட முடியல, இந்த பொட்டிக்கிளி கடித்த காட்சியை நான் காட்டியிருப்பேன். பார்ப்போம் அடுத்து எதாவது அடிக்காரான்ட்டு. இந்தா அடுத்த அறைகளுங்க. என்ன மீன் பார்த்தீங்களா? குருவலை. குருவலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு காட்டும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள விட்டுருவோம். ரொம்ப பிடிச்சி கொஞ்சமாவது மனசாட்சி எங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கு. ரொம்ப மோசமாலாம் இல்லைங்க. போயிட்டா பாய். இது எதுக்காக அங்கிட்டு தள்ளி போடுறாரு, எங்களுக்குள்ள மீன் கடிச்சிட்டு இருக்குல்ல, கடி நின்றக்கூடாது, அதனால நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படி நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்க. சைஸா கடிக்கிறதெல்லாம் நம்ம எடுக்கல முத்தியானே. சே, எனக்கு அதான் வருத்தமாக இருக்குன்பா. சூப்பர் ஃபைட்டாக இருந்துச்சு. நான் செல்லு எடுத்து ஆன் பண்ணுறதுக்குள்ளே இதாக போச்சு. சரி பாப்போம். அவர் தொடர்ந்து போட்டுட்ருக்காரு. ஆனால் மீன் எதனால் கடி இல்லை அப்படின்னா, ரத்த பூச்சி நல்லா கடிக்கும் தானேப்பா சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். தண்ணி என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நீங்களே. தண்ணி அப்படியே மண்டி மாதிரி இருக்குது. அந்த மண்டிக்குள்ளேயும் அந்த ரத்தப்பூச்சி வாடகைக்கு தான் வந்து எடுக்குதே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது.
இதுவே நீங்கள் தண்ணி தெளிவாக இருக்கும்போது இந்த ரத்தப்பூச்சியை எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ரிசல்ட். இப்போ நம்ம எங்கனக்குள்ளே நிற்கும் அப்படின்னா ஹார்பர் பிரிட்ஜ் லைனில் கடைசி எண்டில் நிற்கிறோம் சரிங்களா. இடம் ஒரு சின்ன கல் போட்டிருந்தாங்க, பெரிய அளவில் ஒன்றும் விசேஷமாக அங்கே ஒன்றும் கிடையாது, வலை எப்போதும் போட்டிருப்பாங்க. அதனால் இங்கே வந்து ராடு அடிக்க வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். தேடி வருவோம், ராடு போட முடியாது, ஏன்னா குறுக்கு மறிச்சு வச்சுருப்பாங்க கல்லுக்குள்ளே. அங்கே இற தூண்டி போகிறனால அங்கிட்டு வலை கிடந்தாலும் அங்கிட்டுக்குள்ளே போடலாம் அப்படின்னு தான் வந்தோம். அண்ணா எப்படி இப்போ புழு எப்படி கொடுத்துட்ருக்காரு பாருங்க, நேக்க கொடுத்துட்ருக்காரு. பொடி புழு பற்றியில் கொஞ்சம் பார்த்து பருவரிச்சு கொறுக்கணும், அதான் நடந்துகிட்ருக்கு, அந்த ப்ராசஸ் தான் ஓடுது. சரி அடுத்து யாருக்கு அடிக்குன்னு பார்ப்போம், நம்மளும் கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம். இப்போ வந்தாரு, அப்போ அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு பாருங்க, செம ஏதோ ஒரு ஃபைட் பண்ணுறாரு. என்ன ராட ஏன்ட்ட தெரியா உள்ள போயிட்டு என்ன மீன் பண்டாரியாண்ணே கல்லுக்குள்ள போகிறோம். உள்ள ஓடுறான், இரு நீ இப்போ ராடு இங்கே பாரு என்னது மதனம். மதனம் ஏ செம டிஃப்ரெண்ட் மீன். மதனம் 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 பாருங்க, அறைய கேளு ஏன்டா இது நீ எங்கடா இருந்தா? இங்க பாருங்க, இதான் மதனம். தோழன் ஒரு மீன் சொல்லுவோம், அது வேற. மதன மீன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கா, செம்மையா இருக்குண்ணே. முடுகோடு தூண்டிலே ஏத்திருக்கோம். இவனுமே கல்லுக்குள்ள ஓடி போய் உட்காந்துருதானே, பண்டாரி தான் நினைச்சேன். ஓடுறான் செம. பாத்தீங்களா எங்க அண்ணன் பிடிச்சது பாருங்க, வந்து பண்ணிட்ட. ஆமா நம்ம பிடிச்சது பத்தியா கல்லுப்புள். அடுத்து களிமீன். ஓகே அண்ணன் போட்டுட்டே இருக்கேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். கொத்துது, பொடிசா கொத்திக்கிட்டு இருக்கு. அமுக்குறானா இந்த பாருங்க, போய் அப்படியே நிற்குது, லேசாக அமுக்குது பார்த்துக்கோங்க. மைண்ட் அதான் ஏய் அட சண்டை என்ன காரல்னே, நீ முதல்ல ஒன்று பிடிச்சல அதே தான். இந்த பாருங்க காரப்பூச்சி, நம்ம இந்த பிள்ளை பத்தவங்களுக்கு மீன் கொடுப்பாங்கல்ல அதே மீன் தான். பாருங்க எப்படி மாட்டிருக்காம பாருங்களேன், இல்லை நம்பவே இல்லைங்க. இதோட 5வது ரகம் தானே, 5 ரகம் மீன் பிடிச்சிருக்கோம். இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த ரத்தப்பூச்சி போட்டு 5 ரகம் மீன் கடிச்சிருக்கு. இன்னும் ஊர்லாப்பட்டது கிடைக்கும். நான் உங்களுக்கு முடிஞ்ச அந்த தண்ணி தெளிஞ்ச பிறகு ஒரு நாள் வீடியோ போடுறேன். இப்போ தண்ணி கலக்கல இருக்கனால பெரிய அளவில் மீன் கடி இல்லை. முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோங்கிறதையும் காட்டுறேன், எத்தனை ரகம் அமிட்டுருக்கு, என்னென்ன மீன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். சிறுசோ பெருசோ நாங்கள் இருக்கிறத காட்டுறோம் சரிங்களா. ஏன்னா அந்த ரத்த பூச்சியில் இவ்வளோ கடி இருக்குது அப்படிங்கிறக்காக நீங்கள் ஒரு நாள் பயன்பெறும், உங்களுக்கே பயன்படும், அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ணனுமே இந்த ஃப்ரீ டயத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எவ்வளோ பேருக்கு ஆசை இருக்கும், அந்த ஆசைகள் ஒரு சின்ன ஆசை. இதெல்லாம் சும்மா ஒரு 2 நாள் மீன் பிடிச்சா வேண்டியது கண்டிப்பா. சும்மா வேலைன்னு எப்பவுமே ஓடிட்டு இருக்க கூடாது. நம்ம கண்டிப்பா நம்மளுடைய ஆசைகளையும் நிறைவேற்றிக்கணும், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், இதெல்லாம் ஒரு மூமெண்ட். நாங்கள் அடுத்து ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். என்ன மீன் அப்படின்னா, இதுதான் நமிதா மீன். என்னடா சொல்றீங்க, நாங்களா பேர் வச்சிருக்கோம், யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. என்ன மீன்னே தெரியலங்க, அழகா இருக்கு, ஒரு மாதிரி பிங்கா. என்ன செம்மையா இருக்கு. இந்த ரத்த பூச்சில இவ்வளவு ஒரு வெரைட்டி மீன் மாட்டுதுன்னா பாருங்களேன், வேற லெவல்ல. சிறுசோ பெருசோ நான் எதுக்காக காட்டுறேன்னா, இந்த மீனுக்காக காட்டல, இந்த மீன் கடிக்குன்னா இதுல பெருசு இருந்தா கடிக்கும்ல, அதுதான் உங்களுக்கு காட்டுறேன், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பூச்சிக்கு இவ்வளோ ஒரு மவுசு அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட பதிவிடுறேன். வேற மிடுகோன்னு மீனெல்லாம் காட்டுறேன், வெரைட்டி மீனாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் காட்டினேன். எல்லாம் தூக்கி உள்ள தண்ணிக்குள்ள போட்டுருவோம். சரி இதை விட்டுருவோம், நமக்கு வேண்டாம், அரிய வகை உயிரினமாக இருக்கிறது, நாங்கள் இதை உள்ள விட்டுருவோம் சரிங்களா. ஓகே பாய். என்ன கடிக்க அப்படி அந்த குஞ்சு குருமா தான் கடிக்கா, இன்னும் நம்மளை விட்டு ஓயலையா? அவ்வளோ காலி ஆயிட்டு போட யாரும் இல்லை. உண்மையா இது தெரிஞ்சிருக்கா? சும்மா அறைய என்ன நீ எவ்வளவு மீன் பிடிச்சது தெரியுமில்ல, இதே மாதிரி எப்படி ஊக்க பாருங்க. இவன் கூட உங்களுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இதான் நிறைய பிடிச்ச நண்பா, நாங்க இதெல்லாம் பிடிச்சி உள்ள பைக்ல போடல, எல்லாம் தூக்கி உள்ள போட்டோம். இதுல உண்மையா சொல்லணும்னா, நம்ம இந்த இறால் இதெல்லாம் வாங்குறதுக்கு இதுல நல்ல ரிசல்ட். ஆமா இன்னும் அடுத்த தடவைலாம் இறால்லாம் வாங்க போறது கிடையாது. இன்னும் ஒன்லி ரத்த பூச்சி, கடலை தோண்ட வேண்டியதுதான் ரத்த பூச்சி தான். டக்கு டக்குன்னு ரிசல்ட் போட கடிதான். நம்ம இதில் எத்தனை வெரைட்டி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன் நான், பாருங்கள். இதோட நம்ம வந்து வீடியோ முடிவடைகிறது, ஏன்னா பூச்சி எல்லாமே காலியாயிருச்சு.
இதை பாருங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிடிச்ச மீன். ஏன்னா சுத்தமாக மீன் கடி கிடையாது. இன்றைக்கி மழை வேறு, நல்ல மழை. மழையில் தான் நாங்கள் புழு எடுத்தோம், எல்லாம் பண்ணோம். எத்தனை வெரைட்டி என்னென்ன மீன்லாம் மாடி இருக்கு அப்படிங்கிற பார்க்க ஆட்டம் பாருங்க. இது வந்து மதன மீன், மஞ்சள் கலரில் இருக்குங்களா. இது வந்து காரைப்பூச்சி, எங்கள் அண்ணன் பிடிச்சது தான். 3 எங்கள் அண்ணன் தான் பிடிச்சிருக்கு. நமக்கு ஒரு காரில் கூட முட்டல. காரில் பார்த்தீங்களா 3 காரில். அந்த ரத்த பூச்சியில் 3 காரில், ஒரு மதனம், இது ஃபுல்லாக பொட்டுக்கிளி. இந்த கலரில் இருக்கிறவன் தான் இந்த கலருக்கு ஆயிடுவான். சரிங்களா, இந்த கலரில் இருக்கிறவன் தான் இந்த கலருக்கு ஆயிடுவான். 1 2 3 ரகம் ஆச்சு. சரிங்களா, பொட்டுக்கிளியோட. இது ஒரு சிலுக்கு மீன், செத்து போச்சு. நாங்கள் உள்ளே தான் உடனே நினச்சோம், தண்ணிக்குள்ளே கொண்டு போகிறோம், செத்து மேந்துட்டு. சரி சட்டிலே போட்டுரும் அப்படின்னு இதில் போட்டோம். தண்ணிக்குள்ளே போனாலும் வேஸ்ட்டாக தானே கிடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து ஒரு குருவலை, 2 குருவலை, 2 பனிச்சத்தை. வேற கலர்ல இருந்து எப்படி இருந்துச்சு பத்திலாம். நீங்க மீன் பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 கருப்பு கலர்ல வந்துச்சு, ஆனா 1 ஜிலேபி மாதிரி, ஆந்திரா ஜிலேபி மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு வந்துச்சு. 2மே கருப்பு கலருக்கு வந்துட்டு பாருங்க. இதான் மொத்தம் பிடிச்ச. ஆமா. அடுத்தது இதை விட பயங்கரமா என்னன்னு 6 வெரைட்டி தானே. எத்தனை வெரைட்டின்னா 1 2 3 4 5 6 6 வெரைட்டி மீன் இதில் பிடிச்சி காட்டியிருக்கோம். ரத்த பூச்சியில் தண்ணி தெளிவா இருந்தா இன்னும் அதிகமான மீன்கள் பிடிப்போம். அடுத்த தடவை அப்படியே ஒரு ட்ரை பண்ணி கண்டிப்பா வீடியோ போடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கவும். ஆமா, நீங்கள் நம்ம மீன் பிடிச்சது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. நம்ம பிரபாகரனோட சேர்ந்து மீன் பிடிச்சோம். அந்த ரத்தப்பூச்சி எடுத்த காட்சியுமே நான் காட்டியிருப்போம். ரத்தப்பூச்சி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அந்த இதை எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரெஸ் பண்ணுறத ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணாலும் கட்டாய் வந்துடும். நார்மலாக ப்ரெஸ் பண்ணால் உருவிட்டு போயிடும். அந்த ரத்தப்பூச்சி எடுக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, வேறு எதுவும் பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. ரத்தப்பூச்சி எடுக்கிறமே அந்த நுணுக்கமாக எடுக்க வேண்டியிருக்கு. நம்மளுமே ரொம்ப வருஷம் ஆகிட்டு எடுத்து. இப்போ ரீசெண்டாக சரி இந்த பதிவுகள் விடலை அப்படிங்கிறக்காக தான் நம்ம இதை விட்டுருக்கோம். வேணுங்கிற நண்பர்கள் அதை பயன்படுங்க. உங்களுக்கு நல்லாவே மீன் ரிசல்ட் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கும். ஆனால் மீன் இறக்கம் இருக்கணும். கல் ஓரத்தில் போட்டாலே ரகமாக அப்படியே வெரைட்டியாக பிடிக்கலாம். இங்கே ஒவ்வொரு மீன் போட்டு இப்படி புழு ஒன்று தான், இறை ஒன்று தான், ஆனால் மாற்ற வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த அது என்னதுன்னா இப்போ ஸ்டாரா என்னமோ ஸ்டார் சொல்கிறாங்க, வரையே மாட்டிக்கு வாயில். கீழே ஒன்று இருக்கும்ல, ஹைப்பு. பார்த்தீங்களா, மறந்துடுது நண்பா. உண்மையிலே அந்த ஹைப்பு பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோவுக்கு ஹைப் பண்ணி விடுங்க. சரிங்களா, ஸ்டார் ரேட்டிங் காட்டும்போது இன்னொரு 4 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.